நந்திதா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு ஆனந்தோட தங்கச்சி வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஆனந்தோட அம்மா, உன் தங்கச்சி நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாடா, வீட்டுல எந்த நகையும் இல்ல, ஆனா ஒரே ஒரு நகையை மட்டும் விட்டுட்டு போயிருக்காடா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த நகை நந்திதா கல்யாணம் ஆன புதுசுல வீட்டு வேலைக்காரி திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டு வேலையை விட்டு நிறுத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதை இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அதான் வீட்டுக்கு புது மருமக வந்துட்டாலே இதுக்கப்புறம் வேலைக்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே தான் பண்ணிருப்பாங்க. ஆனா நந்திதா வீட்டுல போய் விசாரிக்கிறான். ஆனா அவங்க நந்திதா இங்க வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா நந்திதா வெடிச்ச காரு நைனாவோட காரா இருக்கும். அதனால நைனா நந்திதாவை அவளோட வீட்டுக்கு கூட்டு போயிருப்பா. நந்திதா கண்முழிச்சு நைனாவை பார்த்ததும், உன்னாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீ ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வந்தன்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நைனாவுமே சொல்றா. அன்னைக்கு நீ பாட்டுன்னு ஒரு வேலையை பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்ட, எல்லாரும் என்னதான் ரொம்ப கேவலமா பார்த்தாங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஒவ்வொரு நாளும் நானு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆனந்தமே வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப நைனாவுமே நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவ ஸ்கூல் டேஸ்ல குமார் என்ற பையனெல்லாம் லவ் பண்ணிருக்க மாட்டா, நந்திதாவை தான் லவ் பண்ணிருப்பா. ஆக்சுவலா அவளை கம்பைன் ஸ்டடிஸ் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு அவளை ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு கிஸ் பண்ணதுமே நைனா தான். ஆக்சுவலா நைனா அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நந்திதாவோட நினைப்பிலே இருந்திருப்பா. அதனாலதான் நந்திதாவை பாக்கிறதுக்காக திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து நந்திதாவை பத்தி விசாரிக்கிறா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. கடைசியா ஒரு வாட்டி நந்திதாவை பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவா. பார்த்தா ஆனந்த் நந்திதாவை கொடுமை பண்றதை பார்த்துட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பா. இதனாலதான் ஆனந்த் கூட நெருங்கி பழகி இருப்பா. டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆனந்த் காண்டாயி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டீங்களா, இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுறான். இத்தோட இந்த சீசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சீசன் வந்தா அப்டேட் பண்றேன்.